வெல்கம் டு ஜேடிவி அகாடமி. இந்த வீடியோவில் 11th எக்கனாமிக்ஸ் யூனிட் 11ல் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். யூனிட்டோட நேம் தமிழ்நாட்டு பொருளாதாரம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, வேலையின் தன்மைக்கேற்ப சரியாக ஊக்குவித்து செயல்படுத்தினால் அதே அளவிற்கு உடலுக்கு தேவையான உணவை கிடைக்க செய்யும். ஸோ அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா ஜே.சி. குமாரப்பா. இந்தியாவில் பரப்பளவு அடிப்படையில் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு. மக்கள் தொகை அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாட்டின் இடம் 6வது இடம். இந்தியாவில் 3வது பெரிய பொருளாதார மாநிலம் தமிழ்நாடு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஜிடிபியில் தமிழ்நாட்டின் இடம் 2வது இடம். தலா வருமான முதலீடு, நேரடி அந்நிய முதலீடு மற்றும் தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். மூலதன முதலீட்டிலும் மொத்த தொழில்துறை உற்பத்தியிலும் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். இந்தியாவில் தொழிற்சாலை எண்ணிக்கையில் தமிழ்நாட்டின் பங்கு 17%. ஸோ 17% எவ்வளோனா 37,000 அலகுகள். ஸோ அதாவது 37,000 யூனிட். நிதி ஆயோக் அறிக்கையின்படி சுகாதார குறியீட்டில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கான முதலீட்டு திட்டங்களில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். தமிழ்நாடு சுகாதார குறியீட்டில் எந்த மாநிலங்களுக்கு அடுத்து உள்ளது? கேரளா, பஞ்சாப். ஸோ அதுக்கு அடுத்தது தமிழ்நாடு. தமிழகத்தில் பச்சிளங்குழந்தை இறப்பு விகிதம் 14. தமிழ்நாட்டில் அதிக மழை தரும் பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்று. தமிழகத்தில் அதிக அளவில் உள்ள பாசன வசதி கிணற்று பாசனம். ஸோ கிணற்று பாசனத்திலிருந்து 56% கிடைக்குது. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய சுரங்கங்கள் மாங்கனீசு சுரங்கம் சேலம், பாக்சைட் சுரங்கம் ஏற்காடு, இரும்புத்தாது சுரங்கம் கஞ்சமலை. மாலிப்டினம் எனும் ரசாயன தாது இந்தியாவிலேயே எங்கு மட்டும் கிடைக்கிறது? மதுரை மாவட்டம் கரடிக்குட்டம் எனும் ஊரில். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்திய மக்கள் தொகை 121 கோடி. 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் தொகை 7.21 கோடி. 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி 555. இந்திய மாநிலங்களில் மக்கள் தொகை அடர்த்தியில் தமிழ்நாட்டின் இடம் 12வது இடம். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் மக்கள் அடர்த்தி 383. இந்தியாவின் நகரமயமாதலின் சராசரி அளவு 31.5%. நாட்டின் பாலின விகிதம் 995. நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2016ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 17, தேசிய இறப்பு விகிதம் 34. தமிழ்நாட்டில் மகப்பேறு இறப்பு விகிதம் 79. ஸோ தேசிய சராசரி 159. மகப்பேறு இறப்பு விகிதத்தில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். ஸோ ஃபஸ்ட் இடத்துல கேரளா 61, மகாராஷ்டிரா 67. சராசரியாக ஒரு நபரின் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவு ஆயுட்காலம். இந்தியாவின் சராசரி ஆயுட்காலம் 67.9 ஆண்டுகள். அதில் ஆண்களுக்கு 66.4 ஆண்டுகள், பெண்கள் 69.6 ஆண்டுகள். தமிழ்நாட்டின் சராசரி ஆயுட்காலம் 70.6 ஆண்டுகள். அதில் ஆண்கள் 68.6 ஆண்டுகள், பெண்கள் 72.7 ஆண்டுகள்.
ஒரு மாநிலத்தின் ஓர் ஆண்டில் உற்பத்தி செய்யப்படும் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த பணமதிப்பு. மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி ஜிஎஸ்டிபி. 2016-17 நிதியாண்டில் தமிழ்நாட்டில் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி $207.8 பில்லியன். தமிழ்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியானது எந்த நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது? குவைத். வாங்கும் சக்தியின் அடிப்படையில் தமிழ்நாடு எந்த நாட்டின் உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக உள்ளது? யுஏஇ. தமிழ்நாட்டின் ஜிடிபி $207.8. ஈராக்கோட ஜிடிபி $171. ஸோ இதெல்லாம் பில்லியன் டாலர். நியூசிலாந்தோட ஜிடிபி $184 பில்லியன். இலங்கை $81 பில்லியன். தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சேவை துறையின் பங்கு 63.70%. தமிழ்நாட்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தொழில்துறையின் பங்கு 28.5%. தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானம் $2,200. தமிழ்நாட்டின் தலா வருமானம் 2018 இந்திய சராசரி அளவை விட எத்தனை மடங்கு அதிகமாக உள்ளது? 1.75 மடங்கு. ரூபாய் மதிப்பில் 2010-2011 தமிழ்நாட்டின் தலா வருமானம் 1,03,600. ரூபாய் மதிப்பில் 2017-18 தமிழ்நாட்டின் தலா வருமானம் 1,88,492. தலா வருமானம் இது 2015-16 படி இது ரூபாயில். கேரளா 1,55,516. கர்நாடகா 1,46,416. தெலுங்கானா 1,58,360. ஆந்திர பிரதேசம் 1,37,000. தமிழகத்தில் எத்தனை வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளது? 7 வேளாண் காலநிலை மண்டலம். இந்திய அளவில் உதிரிப்பூக்கள் மற்றும் பழங்கள் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 3வது இடம். நெல் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம். ஸோ இந்தியாவில் நெல் உற்பத்தியின் தமிழ்நாட்டின் இடம் 2ஆம் இடம். ஸோ முதலிடம் மேற்கு வங்கம். தோட்டக்கலை பயிர் வாழை உற்பத்தியில் முதலிடம் தமிழ்நாடு. ரப்பர் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 2ஆம் இடம். மிளகு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் மிளகு உற்பத்தியில் இந்தியாவின் இடம் 3ஆம் இடம். கரும்பு உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 4வது இடம். தமிழ்நாட்டில் அனைத்து வகை பயிர்களுக்கான மொத்த உற்பத்தி பரப்பு 58.97 லட்சம் ஹெக்டேர். உணவு தானிய உற்பத்தியின் பரப்பு 72.9%. ஸோ இந்த 58.97 லட்சம் ஹெக்டேரில் உணவு தானிய உற்பத்தியோட பரப்பு 72.9%. பிற பயிர்களுக்கான உற்பத்தி பரப்பு 27.1%. உணவு தானிய உற்பத்தியில் முதலிடத்தில் இருப்பது நெல் 79.49 லட்சம் டன். சிறுதானியங்கள் உற்பத்தி 40.79 லட்சம் டன். மக்காச்சோளம், கம்பு, நிலக்கடலை, எண்ணெய் வித்துக்கள், பருத்தி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் தமிழ்நாடு. தேங்காய், நெய் உற்பத்தியில் தமிழ்நாட்டின் இடம் 2வது இடம். கம்பு, சூரியகாந்தி, சோளம் உற்பத்தியில் 3வது இடத்தில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவின் மருத்துவ தலைநகர் சென்னை. இந்தியாவின் வங்கி தலைநகர் சென்னை. ஆசியாவின் டெட்ராய்டு சென்னை. தமிழ்நாட்டில் ஏறக்குறைய எத்தனை தொழில் பூங்காக்கள் தேவையான உள்கட்டமைப்பு வசதியுடன் செயல்படுகிறது? 110 தொழில் பூங்காக்கள். பன்னாட்டு அளவில் கார் உற்பத்தியில் ஜாம்பவான்களின் நகரம் சென்னை. பேருந்து கட்டுமான தொழிலுக்கு பெயர் பெற்ற ஊர் கரூர்.
தென்னிந்திய பேருந்து கட்டுமான தொழில் பங்களிப்பில் 80% கொண்டுள்ளது. கரூர். ஆசியாவிலேயே மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத காகித நிறுவனம் எங்குள்ளது? கரூர். எஃகு நகரம் என அழைக்கப்படுவது? சேலம். சிவகாசியின் முக்கிய தொழில்கள்: பட்டாசு தொழில், அச்சு தொழில், தீப்பெட்டி தயாரிப்பு. இந்தியாவின் மொத்த தீப்பெட்டி உற்பத்தியில் 90% எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? சிவகாசியில். தமிழகத்தின் நுழைவு வாயில் என அழைக்கப்படுவது? தூத்துக்குடி. சென்னைக்கு அடுத்தபடி வேதிப்பொருள் உற்பத்தியில் 2வது இடத்தில் இருப்பது? தூத்துக்குடி. இந்தியாவின் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம்? தமிழ்நாடு. இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது? தமிழ்நாடு. இந்திய உற்பத்தியில் 41% நூல் எங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது? தமிழ்நாட்டில். மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4%, மொத்த ஏற்றுமதி வருவாயில் 35% எதிலிருந்து கிடைக்கிறது? ஜவுளித்துறையிலிருந்து. உற்பத்தி துறையில் ஜவுளித்துறையின் மூலம் கிடைக்கும் சதவீதம்? 14%. பின்னலாடைகளின் நகரம் என அழைக்கப்படுவது? திருப்பூர். திருப்பூர் எவ்வளவு மதிப்பில் ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது? 3 பில்லியன் அமெரிக்க டாலர். இந்தியாவின் தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் 30%, தோல் பொருட்கள் தயாரிப்பில் 70% கொண்டுள்ள மாநிலம்? தமிழ்நாடு. ஒவ்வொரு ஆண்டும் பன்னாட்டு தோல் பொருட்கள் கண்காட்சி எங்கு நடைபெறுகிறது? சென்னையில். தெற்காசியாவின் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி மையமாக விளங்குவது? சென்னை. சிமெண்ட் உற்பத்தியில் இந்திய அளவில் தமிழ்நாட்டின் இடம்? 3வது இடம். ஃபர்ஸ்ட் இடம் ஆந்திரா, 2வது இடம் ராஜஸ்தான். மொத்த சிமெண்ட் தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையில் 21 அலகுடன் தமிழ்நாடு எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 2வது இடம். 35 அலகுகளுடன் ஆந்திரா முதலிடம். சிவகாசியை குட்டி ஜப்பான் என அழைத்தவர்? நேரு. இந்திய பட்டாசு உற்பத்தியில் 80% எங்கு தயாரிக்கப்படுகிறது? சிவகாசியில். இந்தியாவின் அச்சு தொழில் 60% எங்கிருந்து பெறப்படுகிறது? சிவகாசியில் இருந்து. மின்பொருள்கள் தயாரிப்பில் மிக பெரிய ஒன்றான பெல் தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? திருச்சி, ராணிப்பேட்டை. இந்தியாவின் மிகப்பெரிய இரும்பு எஃகு நிறுவனம்? செயில் நிறுவனம். காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் பம்ப் சிட்டி என அழைக்கப்படுவது? கோயம்புத்தூர். மாவு அரைப்பான் இயந்திரத்திற்கான புவிசார் குறியீடு எந்த மாவட்டத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது? கோவை. இந்திய உப்பு உற்பத்தியில் 30%, மாநிலத்தின் உப்பு உற்பத்தியில் 70% எங்கு உற்பத்தியாகிறது? தூத்துக்குடி. MSMED மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட் சட்டம் எப்போது கொண்டுவரப்பட்டது? 2006. குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களில் தமிழ்நாடு தேசிய அளவில் எத்தனையாவது இடத்தில் உள்ளது? முதலிடம். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அணுமின் நிலையங்கள்? கல்பாக்கம், கூடங்குளம். கூடங்குளம் அணுமின் நிலையத்தின் திறன் 1834 மெகாவாட். கல்பாக்கம் அணுமின் நிலையத்தின் திறன் 470 மெகாவாட். டீசலை அடிப்படையாக கொண்ட அனல் மின் உற்பத்தியில் தேசிய அளவில் தமிழகத்தின் இடம்? முதலிடம். 34% உற்பத்தி. தமிழ்நாட்டில் எத்தனை புனல் மின் நிலையங்கள் உள்ளது? 20க்கும் மேற்பட்ட நிலையங்கள். சூரிய மின்சக்தி உற்பத்தியில் தமிழ்நாட்டின் உற்பத்தி அளவு? 1590.97 மெகாவாட். ராஜஸ்தான் 1317.64, குஜராத் 1159.76, தெலுங்கானா 1073.41, ஆந்திரா
979.65 மெகாவாட். தமிழ்நாட்டில் உள்ள மொத்த வங்கி சேவையில் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் எத்தனை சதவீத பங்குடன் பணியாற்றுகிறது? 52% பங்குடன். நிதி ஆயோக் அறிக்கையின்படி 2015-16 தமிழ்நாட்டின் நிகர மாணவர் சேர்க்கை வீதம் 89.24%. ஸோ தேசிய நிகர சேர்க்கை வீதம் 74.74%. தமிழ்நாட்டின் மொத்த உயர்கல்வி சேர்க்கை வீதம் 46.9%. தமிழ்நாட்டில் உள்ள கல்லூரிகள் 59 பல்கலைக்கழகங்கள், 40 மருத்துவக் கல்லூரிகள், 517 பொறியியல் கல்லூரிகள், 2260 கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள், 447 பல் தொழில்நுட்ப கல்லூரிகள், 20 பல் மருத்துவக் கல்லூரிகள். தமிழ்நாடு கொண்டுள்ள உடல்நல கட்டமைப்பு 3 அடுக்கு உடல்நல கட்டமைப்பு. ஸோ அது என்ன 3 அடுக்குனா மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார மையங்கள், சமூக நல மையங்கள். மார்ச் 2015 தமிழகத்தில் உள்ள மருத்துவமனைகள் 34 மாவட்ட மருத்துவமனைகளும், 229 துணை மருத்துவமனைகளும், 1254 ஆரம்ப சுகாதார நிலையங்களும், 7555 துணை நிலையங்களும், 313 சமூக நல மையங்களும். இந்தியாவில் இணையத்தின் பயன்பாட்டில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் மகாராஷ்டிரா. ஸோ அங்கே 29.47 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள் இருக்கிறாங்க. தமிழ்நாடு 28.01 மில்லியன் இணைய பயன்பாட்டாளர்கள். ஆந்திரா 24.87, கர்நாடகா 22.63. மார்ச் 2016 அரசு புள்ளி விவரப்படி இந்தியாவில் மொத்தம் எத்தனை இணைய சந்தாதாரர்கள் உள்ளன? 342.65 மில்லியன். தமிழ்நாட்டில் உள்ள 28 தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை கிலோமீட்டர் தூரத்தினை இணைக்கிறது? 5036 கிலோமீட்டர் தூரத்தினை. தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பேருந்து நிலையம் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையம். தமிழ்நாட்டின் 2வது பெரிய பேருந்து நிலையம் ஈரோடு மத்திய பேருந்து நிலையம். தமிழ்நாட்டின் மொத்த சாலை நீளம் 1,67,000 கிலோமீட்டர். சாலை போக்குவரத்தில் தமிழ்நாட்டின் இடம் 2வது இடம். தமிழ்நாட்டில் உள்ள இருப்பு பாதையின் மொத்த நீளம் 6693 கிலோமீட்டர். தமிழ்நாட்டில் உள்ள ரயில் நிலையங்கள் 690 நிலையங்கள். சென்னையில் மேம்படுத்தப்பட்ட அதிவிரைவு மெட்ரோ ரயில் போக்குவரத்து தொடங்குவதற்கான பணி எப்போது ஆரம்பிக்கப்பட்டது? மே 2017 முதல். தமிழ்நாட்டில் எத்தனை சர்வதேச விமான நிலையங்கள் உள்ளது? 4. எங்கெங்கே இருக்குதுன்னா சென்னை, மதுரை, கோவை, திருச்சி. மும்பை மற்றும் தில்லிக்கு அடுத்தபடியாக இந்தியாவின் 3வது பெரிய சர்வதேச விமான நிலையம் சென்னை. தமிழ்நாட்டில் உள்ள உள்நாட்டு விமான நிலையங்கள் மதுரை, சேலம், தூத்துக்குடி. தமிழ்நாட்டின் மிக பெரிய துறைமுகங்கள் சென்னை, எண்ணூர் மற்றும் தூத்துக்குடி. தமிழ்நாட்டில் உள்ள நடுத்தர துறைமுகம் நாகப்பட்டினம் துறைமுகம். தமிழ்நாட்டில் எத்தனை சிறு துறைமுகங்கள் உள்ளது? 23 சிறு துறைமுகங்கள். தமிழ்நாட்டில் உள்ள துறைமுகங்கள் ஆண்டுதோறும் எத்தனை டன் சரக்குகளை கையாளக்கூடிய திறன் பெற்றவை? ஆண்டுதோறும் 73 மில்லியன் மெட்ரிக் டன். கண்டெய்னர்களை கையாளும் திறன் கொண்ட இந்தியாவின் 2வது முக்கிய செயற்கை துறைமுகம் சென்னை. தமிழ்நாட்டின் சுற்றுலாவை மேம்படுத்துவது எது? தமிழ்நாடு சுற்றுலா மேம்பாட்டுத்துறை. இந்திய மாநிலங்களில் 2013 படி அதிக சுற்றுலா பயணிகளுடன் முதலிடத்தில் வகிப்பது
தமிழ்நாடு. ஸோ 25 கோடி சுற்றுலா பயணிகளுடன். சுற்றுலாத்துறையின் ஆண்டு சராசரி வளர்ச்சி 16%. தமிழகத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை 28 லட்சம் வெளிநாட்டு பயணிகள் மற்றும் 11 கோடி உள்நாட்டு பயணிகள். தேசிய அளவில் வேலைவாய்ப்பின்மை அளவின் சராசரி 50. 1000 பேருக்கு. ஸோ 1000 பேர்த்தில் 500 பேருக்கு வேலை இல்லை. தமிழ்நாட்டில் வேலைவாய்ப்பின்மையின் அளவு 1000 பேருக்கு 42 பேர். வேலைவாய்ப்பின்மையில் தேசிய அளவில் தமிழ்நாட்டின் இடம் 22வது இடம்.